ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் 108. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 108 நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் நான் 10 கிலோ வரையுமே லாஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா பேர் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி பயந்துட்டு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா. அது மாதிரி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போனா தான் நான் சொல்கிற ஒரு குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்களும் அது மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஈஸியாக ஒரு மாதத்தில் 4 கிலோ வரையுமே லாஸ் பண்ணலாம். எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எக்ஸசைஸும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாருமே வெறும் வயிற்றில் ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது நம்ம உடம்புல ரொம்பவே நல்ல ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை பூசணி ஜூஸ் நம்ம டெய்லி எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்க கொழுப்புகள் எல்லாமே நல்லாவே குறைச்சி கொடுக்கும். அடிவயத்தில் இருக்க தொப்பையில் ஃபஸ்ட்டு நல்லாவே குறையும். நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டு குடிப்பேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சிங்கன்னா இதில் இன்னும் ஃபைபர் நிறையா இருக்கும். ஸோ நான் ரொம்பவே ஈஸியாக வெயிட்டும் லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக எடுப்பேன். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 இருக்க மாதிரி நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக எடுத்துப்பேன். அந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாகவே எப்படி சாப்பிடுவோம், டெய்லி ஒரு 2 இட்லி 3 இட்லி இல்லை ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு அதை அப்படியே விட்டுருவோம். அது கூட ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஆரஞ்சு எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 பேலன்ஸ் ஆயிடும். அவ்வளோதான் நம்மளுடைய வெயிட் லாஸ். நம்ம எவ்வளவோ வெயிட் லாஸ்க்காக ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாமே வேக வச்ச ஒயிட் சுண்டல் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ஃபைபருக்காக. அதுக்கப்புறமா உளுந்து களி தான் எடுத்துக்கிட்டேன். உளுந்து களிலெல்லாம் நிறையா கால்சியம் சத்து இருக்குது, அயன் சத்துலாம் இருக்குது. ஸோ நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு 2 3 முறை நீங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கை கால் வலி, மூட்டு வலி இது எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இப்போயிலேருந்து இது எல்லாமே கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸு, நட்ஸ் இது எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸு கூட எடுத்துக்கலாம். ஏதாவது எழுதலுமே முடியலை அப்படின்னா இப்போல்லாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு ஒரு மோர் அடித்து எடுத்துக்கோங்க. ஆனால் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கவே கூடாது. ஃப்ரூட்ஸ்லாம் மென்று தான் சாப்பிடணும், எப்போவுமே ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான ஃபுட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகராக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டு தான் போகும். ஸோ யாருமே ஜூஸு குடிக்காதீங்க. வெஜிடபிள்ஸை ஜூஸாக எடுத்துக்கலாம், பட் ஃப்ரூட்ஸை ஜூஸாக எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறமா என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பரில் நிறையா ஃபைபர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ நான் அதனால் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ரைஸ் அளவு எடுப்பேன்னு கேட்குறீங்க? நான் அளவுலாம் இருக்காது, பட் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் கிரேவி தான் வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பீஸ் மாம்பழம் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி டேஸ்டியாக சூப்பராக பேலன்ஸாக பிளேட்டு ஃபுல்லாகவும் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமலும் பார்த்துக்க முடியும். நீங்கள் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாகவும் வெறும் காப்ஸாக மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டும் லாஸும் ஆகாது. உங்கள் அப்படி லாஸே ஆனாலும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளேட் பேலன்ஸாக சாப்பிட்ற சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டு பாருங்களேன், உங்கள் உடம்புல பாடியில் நிறையா சேஞ்சஸ் தெரியும். நம்மளுக்கு இருக்க குட்டி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி நம்ம சூப்பர் க்யூராக ஆகிட்டுருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டீ காஃபி கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸில் பண்ண போகிற வேண்டிய ஒரே விஷயம் அவாய்ட் பண்ண போகிறது என்னென்னா இந்த ஒயிட் சுகர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணியே ஆகணும். அதாவது ஒரு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸில் பண்ண வேண்டிய ஒரு
முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த வாக்கிங் தான். வாக்கிங் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் வீட்டுக்குள்ளே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நீங்களும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. 6 o'clock எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்னே சொல்லலாம். பட் 8 o'clock 9 o'clock 10 o'clock இந்த டைமில் சாப்பிட்டிங்கனாலே வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். நீங்கள் ஏர்லியராக டின்னர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்து 2 பீஸ் ஆப்பிள் எடுத்துகிட்டு ஃபைபருக்காக, அதுக்கடுத்து வடகரி தான் வச்சுருந்தேன். அது வந்து பருப்புனால ப்ரோட்டீன் தான். காப்ஸுக்காக ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக பேலன்ஸாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 8 o'clockலாம் சாப்பிட்டுட்டோம், 10 o'clock தூங்க போகிறதுக்குலாம் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க உங்களுடைய பசி வந்து அடங்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரையுமே நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்க உங்கள் கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும், நல்ல ஒரு ரொம்பவே ரிசல்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.